பணம் கொடுத்து உதவுவீர்களா? எந்த தகவலும் நமக்கு வரல. அதே மாதிரி தான் ஐயா கே.என். நேரு அவருடைய தம்பி ராமஜெயமருடைய கொலையிலையும் இதே தான். இவ்வளவு காலம் ஒரு தகவலும் வரல. ஆனால் இதில் எந்த சம்பந்தம் இல்லாத திண்டுக்கல் இருக்க மோகன் ராமையும் இங்கே திருச்சியில் இருக்க சாமி ரவியவும் சுட்டு கொல்றதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. இது எதனால திடீர்னு இவங்க ரெண்டு பேரையும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்கவுண்டருக்கு அந்த பட்டியலை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையாவது ஒருத்தரை போட்டு முடிச்சு விட்டுறணும் அப்படின்னா எப்படி? நியாயமான குற்றவாளிகள் இவ்வளவு காலம் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி விசாரிக்காம ஒரு குற்றம் முடிவு செய்யல. அவங்க எங்கே இருக்காங்க, இவங்க எங்கே இருக்காங்க, திடீர்னு இந்த குற்ற வழக்கில் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தி திண்டுக்கல்ல மோகன் ராம கொல்லணும், இங்கே திருச்சியில் சாமி ரவியை கொண்டுட்டா இது சரியாயிரும் அப்படின்னா, இந்த வழக்கில் யாராவதுனா ரெண்டு பேரை கொண்டு முடிச்சு விட்டு போயிடுறது அப்படின்னா இது எப்படியான அணுகுமுறை? எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்குது?